பச்சை சுண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஒரு பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சூடாக சாதத்தோட கொஞ்சம் நெய் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை சுண்டைக்காய் உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி போட்டுட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி காய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காவை நல்லா இடித்து வாஷ் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு இருக்காது. இது கூட நான் 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நீங்கள் துவரம் பருப்பு மட்டும் கூட போட்டு செய்யலாம், இல்லை சிறுபருப்பு மட்டும் கூட போட்டு செய்யலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கடைசியாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அதோடு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். சூட சாதத்தோடு இது வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.